ப்ரோ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கெவின் இருக்கான்ல, அவன் வந்து ஸ்ட்ரீம்ல ஒரு பொண்ணை லவ் பண்றானா? கெவினா? ஆமா. அந்த பொண்ணு வந்து மாறி வரேன்னு சொல்றா. ஆனா இதெல்லாம் வந்து கரெக்டா வருமா? எப்படி? இதுவா? அவதான் மாறி வரேன்னு சொல்றாங்க. அப்புறம் என்ன? ஏய், அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். நீ வேற. நான் வேணா உங்க 2 பேரும் ஒரு கதை சொல்றேன். எப்படி தெரியுமா? எப்படின்னா, ஒரு ஊர்ல ஒரு மீனும் ஒரு பேர்டும் 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த மீன் என்ன பண்ணுச்சு, அந்த பேர்டுக்காக மேல போய் பறவை கூட வாழலாம்னு சொல்லிட்டு அது அங்க போய் வாழ்ந்துச்சு. வாழ முடியுமா? அதால மூச்சே விட முடியல. சரி, இதை பார்த்த பேர்டு என்ன பண்ணுச்சு, சரி மீனுக்காக இறங்கி தண்ணியில வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர்டு இறங்கி தண்ணியில வந்து வாழ்ந்துச்சான். அதால வாழ முடியுமா? மொத்தத்துல 2 பேராலையும் வாழ முடியல. இதே மாதிரிதான் பைபிள் ஒரு வசனம் கூட இருக்கு. Do not be unequally yoked ன்னு சொல்லி ஆண்டவர் இதுக்காக தான் சொல்றாரு. எப்படி வாழ முடியும்? பிகாஸ் அவன் என்ன ஆண்டவர் நேசிச்சாவரா? அவன் கெவின்காக தானே மாறி வரா. அந்த கல்யாணம் வாய்ப்பு இல்ல. இது உன் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி முன்னாடியே தப்பிச்சுக்கிறது பெட்டர். அப்படியா? ஆமா. இவ்வளவு பிரச்சனை இருக்கா? கண்டிப்பா கஷ்டம் தான். கஷ்டம் தான். சரி நீ என்ன யோசிக்கிற? இல்ல அந்த கெவின் நான் தான்